வெல்கம் டு அறம் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம எக்கனாமிக் சர்வே சாப்டர் வைஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி நம்ம 3 சாப்டர்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இது 4வது சாப்டர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் செக்டார். ஸோ எக்ஸ்டர்னல் செக்டார் அப்படிங்கிறது நம்ம அதோடைய ஃபண்டமெண்டல்ஸ் ஆல்ரெடி கிளாஸஸில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பிஓபி, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி, கரண்ட் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட், ருப்பி அப்ரிசியேஷன், டெப்ரிசியேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் உடைய பொசிஷன் என்ன. ஸோ இந்த மாதிரியான கான்செப்ட்ஸில் லாஸ்ட் இயர் என்ன மாதிரியான ட்ரெண்ட் இருக்குது, அப்போ மேஜர் இந்த எக்ஸ்போர்ட் பர்ஃபார்மன்ஸ், ட்ரேட் ரிலேஷன்ஷிப் வித் அதர் கண்ட்ரீஸ், இதில் எல்லாம் லாஸ்ட் 1 இயராக என்ன மாதிரியான ட்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுற சாப்டர் தான் இந்த எக்ஸ்டர்னல் செக்டார் அப்படிங்கிறது. ஸோ இந்தியா ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷனிங் இன் ஃப்ராக்மெண்டிங் குளோபல் ட்ரேட் ஆர்டர். ஸோ அன்சர்டனிட்டிஸ் அதிகமாகுது, அதே மாதிரி ப்ரொடெக்ஷனிஸ்ட் டெண்டன்சிஸ் கண்ட்ரிஸ்க்கு இடையில இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அப்போது அதுக்கேற்ற மாதிரி இந்தியா என்ன மாதிரியான டிசிஷன்ஸ் எல்லாம், பாலிசி டிசிஷன்ஸ் எல்லாம் நம்ம எடுத்திருக்கிறோம், அதில் இந்தியாவுடைய பொசிஷன் என்ன அப்படின்னு பார்க்குறது இந்த சாப்டர். ஸோ குளோபல் ட்ரேட் என்விரான்மெண்ட் அப்படின்னு பார்க்குறப்போ ஜியோ பொலிட்டிக்கல் ரீஅலைன்மெண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ உங்களுக்கு ரஷ்யா உக்ரைன் கான்ஃப்ளிக்ட் பார்த்தீங்கன்னா அது ஃபியூ இயர்ஸாக போய்கிட்டே இருக்குது. எனர்ஜி ரூட் சேஞ்சஸ் அப்படின்னு ட்ரெடிஷ்னலான சோர்சஸ்லேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறத நம்ம மார்க்கெட் டைவர்சிஃபிகேஷன் அப்படின்னு அதர் கண்ட்ரீஸ்ட்டு இருந்தும் நிறைய இம்போர்ட் பண்ணுறதுக்கான டைவர்சிஃபிகேஷனை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம். பிரிக்ஸில் ஆரம்பிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா தான் இருந்துச்சு. இப்போ எஜிப்ட் மாதிரியான அதர் கண்ட்ரிஸையும் உள்ள இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மல்டிலேட்ரல் ட்ரேட் காரிடார்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த குவாடு, ஐபிஇஎஃப்பி, ஐஎம்இசி இந்த மாதிரியான நியூ ட்ரேட் கோஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் ஸ்ட்ரென்த் ஆகிட்டு இருக்கு. அப்போது இதில் இந்தியா எக்ஸ்டர்னல் செக்டாரை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான பெர்ஃபார்மன்ஸை லாஸ்ட் இயர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஸோ எது ட்ரேட் ஃப்ராக்மெண்டேஷன் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கான இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கண்ட்ரிஸ் எல்லாம் ட்ரேட் ரிலேஷன்ஷிப் எப்படி வச்சுக்கிறதுக்காக அவங்களுடைய மூமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் ஃப்ரண்ட் ஷோரிங், நியர் ஷோரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரண்ட் ஷோரிங் அப்படின்னா ட்ரேட் ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்லி கண்ட்ரிஸ் கூட அதிகப்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ ரஷ்யா பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் இம்போர்ட் பண்ணுறதுக்கு ரஷ்யாவும் என்ன பண்ணுதுன்னா இன்க்ளைண்டாக இருக்குது. அப்போ ஃப்ரெண்ட் ஷோரிங் ட்ரெடிஷ்னலி பார்த்தீங்கன்னா அலைஸாக இருந்த கண்ட்ரிஸ்க்கு இடையில ட்ரேட் ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது ஃப்ரெண்ட் ஷோரிங். நியர் ஷோரிங்னா ஜாகிரபிக்கலி ப்ராக்சிமிட்டி, பக்கமாக இருக்கிற கண்ட்ரிஸோட ட்ரேட் பண்ணிக்கிறதுக்கான இன்க்ளினேஷன் கண்ட்ரிஸ்க்கு இடையில அதிகமாகிட்டு போகிறது. இந்த ஃப்ரெண்ட் ஷோரிங், நியர் ஷோரிங்லாம் எதுக்கான இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளோபலைசேஷன் ஃப்ராக்மெண்ட் ஆகிட்டு வருது. தங்களுக்கு ஃபேவரபிளான கண்ட்ரிஸ் கூட கண்ட்ரிஸ் ட்ரேட் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறதுக்காக இன்க்ளைண்டாக இருக்காங்க அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. ஸோ இது இந்த மாதிரியான ட்ரேடு கான்சென்ட்ரேஷன் 2025ல் இந்த ஃப்ரெண்ட் ஷோரிங், நியர் ஷோரிங் மாதிரியான கான்செப்ட் எல்லாம் அதிகமாக நமக்கு தெரியுது அப்படிங்கிறாங்க. ஸோ குளோபல் அன்சர்டைனிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் இன்க்ரீஸ் ஆகுது. ட்ரேட் பாலிசி அன்சர்டைனிட்டி இயர் ஓவர் இயர் இன்க்ரீஸ் அப்படிங்கிறது மோர் தென் 1100% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி எக்கனாமிக் பாலிசி அன்சர்டைனிட்டி அது மோர் தென் 200% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அந்த அளவுக்கு வேர்ல்டு லெவலில் அன்சர்டைனிட்டிஸ் அன்எக்ஸ்பெக்டட் லெவலுக்கு ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கு. So driven by industrial policy competition, trade imbalances, retaliatory actions, weak rule based system. இப்போ WTO மாதிரியான ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் டூத்லெஸ் ஆர்கனைசேஷன்ஸாக மாறிக்கிட்டு வருது. ரிட்டாலியேட்டரி ஆக்ஷன்ஸ் லைக் யூஎஸ் உடைய டேரிஃப் மெஷர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குளோபல் அன்சர்டைனிட்டியை இவ்வளவு பர்சன்டேஜ் அளவுக்கு இயர் ஆன் இயர் என்ன ஆகுதுன்னா இம்பேக்ட் பண்ணுது. ஸோ அப்போ அதில் இந்தியா எப்படி செயல் த்ரூ ஆகிட்டு இருக்கும், நம்மளுடைய ட்ரேட் ரிலேஷன்ஷிப் எப்படி செயல் த்ரூ ஆகுது. ஸோ அதுதான் இந்தியாஸ் ட்ரேட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு அடுத்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவுடைய மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்ஸ், தட் மீன்ஸ் கூட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் வேர்ல்டு எக்ஸ்போர்ட்ஸில் ஜஸ்ட் 1% இருந்தது 2005ல். லாஸ்ட் 20 இயர்ஸில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா 1.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ வேர்ல்டு மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்ஸில் இந்தியாவுடைய கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது 1.8%. லாஸ்ட் 20 இயர்ஸில் ஒரு 0.8% அளவுக்கு தான் நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி சர்வீசஸ் எக்ஸ்போர்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2% இருந்த இந்தியாவுடைய கான்ட்ரிபியூஷன் இன் வேர்ல்டு சர்வீசஸ் எக்ஸ்போர்ட்ஸ் இப்போ அதை விட டபுள் ஆயிருக்கு, 4.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ஃபேக்ட்ஸ் ஞாபகம் வச்சுங்க. லாஸ்ட் இயர் கூட ப்ரிலிம்ஸில் இந்த மாதிரியான அசஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின்ஸில் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ எக்ஸாக்டாக
எவ்வளவு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்ஸ் லாஸ்ட் 20 இயர்ஸில் வேர்ல்டில் மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்ஸில் இந்தியாவுடைய கான்ட்ரிபியூஷன் டபுள் ஆயிருக்கு அப்படின்னா இல்லை, 0.8% தான். பட் சர்வீசஸ் எக்ஸ்போர்ட்ஸில் இந்தியாவுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து டபுள் ஆயிருக்கு அப்படிங்கிறது ரைட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுக்கு எது காரணமாக இருந்திருக்குன்னா நம்ம மார்க்கெட் டைவர்சிஃபை பண்ணுறது, ப்ராடக்ட் டைவர்சிஃபிகேஷன், இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால இந்த பெர்ஃபார்மன்ஸை நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஃபினான்ஷியல் இயர் 25 பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய ஓவரால் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் $825 பில்லியன். இது +6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இம்போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் $920 பில்லியன். அப்போ ட்ரேட் டெபிசிட் அப்ராக்சிமேட்டாக $95 பில்லியன். ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாம் கொஞ்சம் ரஃபாக வந்து ஐடியா வச்சுக்கோங்க. இதை ஸ்டேட்மெண்ட்ஸாக வந்து மாற்றி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஃபினான்ஷியல் இயர் 26 பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் டு டிசம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ்போர்ட்ஸ் அரௌண்ட் $635 பில்லியன், இம்போர்ட் $730 பில்லியன். ஸோ ட்ரேட் டெபிசிட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைடன் ஆகிட்டு வருது. கிட்டத்தட்ட $100 பில்லியன் வந்து 9 மந்த்ஸ்லேயே வந்து ட்ரேட் டெபிசிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 25ல பார்த்தீங்கன்னா அரௌண்ட் $95 பில்லியன் தான் என்டையர் ஃபினான்ஷியல் இயரும். பட் இதில் ஏப்ரல் டு டிசம்பரே பார்த்தீங்கன்னா $100 பில்லியன் அளவுக்கு ட்ரேட் டெபிசிட் வந்து வைடன் ஆயிருக்கு. அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் மோஸ்ட் ஆஃப் த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸாக இருந்தால் கூட அக்ரி எக்ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது? ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா $35 பில்லியன் to $51 பில்லியன் அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்போர்ட்ஸ் க்ரோத் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் ஷேர் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் வெரி ஸ்டாக்னன்ட். அண்ட் ஒரு முக்கியமான டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் லெவலில் அக்ரி எக்ஸ்போர்ட்ஸில் இந்தியாவுடைய அக்ரி எக்ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் 2.2% தான். பட் இந்தியா இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர். பட் இந்தியா வந்து இட்ஸ் அ வெரி அண்டர் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான டேட்டாஸ் வந்து நமக்கு தேவைப்படும் ப்ரிலிம்ஸ் பர்ஸ்பெக்டிவ்ல. ஸோ இதை வந்து மெமரைஸ் பண்ணுறதுனாலும் சரி ஆர் ரீகால் பண்ணுற அளவுக்காவது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கணும் இந்த மாதிரியான ஃபேக்ட்ஸ். தென் இம்போர்ட்ஸ் வந்து டைவர்சிஃபை பண்ணியிருக்கிறோம், எஸ்பெஷலி க்ரூட் ஆயில். ஸோ ட்ரெடிஷ்னலாக சில கண்ட்ரிஸ்ட் இருந்து மட்டும்தான் சோர்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இந்தியா வந்து இந்தியாவுடைய ஆயில் டிபெண்டன்சி அப்படிங்கிறது இம்போர்ட் டிபெண்டன்சியை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக கண்ட்ரிஸ் லைக் லிபியா, எஜிப்டு, பிரேசில், யூஎஸ், புருனே இந்த மாதிரியான கண்ட்ரிஸ்ட் இருந்து கூட நம்மளுடைய ஆயில் இம்போர்ட்ஸ் என்ன இருக்குன்னா ரீசெண்ட் டைம்ஸில் நான் ட்ரெடிஷ்னல் சோர்சஸ்ட் இருந்தும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஓவராலாக இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரீசெண்ட் டைம்ஸ் என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்கன்னா நிறைய ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ், சிலதெல்லாம் ஃபைனலைஸ் ஆயிடுச்சு, சிலது ஸ்டெப் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு இருக்குது. இந்தியா UK காம்ப்ரஹென்சிவ் எக்கனாமிக் ட்ரேட் அக்ரிமெண்ட், இந்தியா ஓமன் அக்ரிமெண்ட், US சைல் பெரு டாக்ஸ், நியூசிலாந்து FTA. ஸோ எக்ஸ்போர்ட் சப்போர்ட் அப்படிங்கிறது நிறைய கவர்னன்ஸ் இனிஷியேட்டிவ்ஸ் மூலமாக அதை ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் மிஷன் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. கிரெடிட் கேரண்டி சப்போர்ட் கொடுக்கறது, RBI உடைய லிக்விடிட்டி மெஷர்ஸ் ஃபார் இன்க்ரீசிங் எக்ஸ்போர்ட்ஸ், இந்த மாதிரியான இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் எக்ஸ்போர்ட்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான இனிஷியேட்டிவ்ஸாக இருக்குது. சர்வீசஸை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து உங்களுக்கு வந்து டேஞ்சிபிளான கூட்ஸ் ஆர் மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்ஸில் தான் நமக்கு வந்து ட்ரேட் டெபிசிட் இருக்குது. சர்வீசஸ் எக்ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு பாசிட்டிவாக இருக்கும், சர்ப்ளஸ் இருக்கும். இப்போ எக்ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் எக்ஸ்போர்ட்ஸ் அரௌண்ட் $390 பில்லியன், சர்ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் $190 பில்லியன் வந்து சர்வீசஸ் எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ் இருக்குது. ஸோ இந்த சர்வீசஸ் எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ் நமக்கு எதுக்கான ஸ்ட்ரென்த்தை தருதுன்னா மெர்ச்சன்டைஸ் ட்ரேட் டெபிசிட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரென்த்தை தருது. 2/3 ஆஃப் மெர்ச்சன்டைஸ் டெபிசிட் இஸ் கவர்டு ஃப்ரம் சர்வீசஸ் எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ். ஸோ கிட்டத்தட்ட $150 பில்லியன் கிட்ட சர்வீசஸ் எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ் இருக்கு. இந்த மொமெண்டம் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. மெர்ச்சன்டைஸ் ட்ரேட் டெபிசிட் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி $100 பில்லியன் அளவுக்கு இருந்தால் கூட சர்வீசஸ் எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு $150 பில்லியன் அப்படிங்கிறது நமக்கு 2/3 ஆஃப் மெர்ச்சன்டைஸ் டெபிசிட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அப்போது இந்த அளவுக்கு அன்சர்டைன் வேர்ல்டு சிச்சுவேஷன் இருக்கா, அதில் நம்ம செயல் த்ரூ ஆகிறதுக்கு என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அண்ட் மார்க்கெட்ஸ், ஹை வேல்யூ மேனுஃபேக்சரிங்கை வி நீட் டு ஃபோக்கஸ். தென் சர்வீசஸில் ஆல்ரெடி இந்தியா வந்து டாப்பில் தான் இருக்கும். சர்வீசஸ் ஒன் ஆஃப் த இப்போ லாஸ்ட் ஸ்லைடில் பார்த்த மாதிரி நமக்கு மெர்ச்சன்டைஸ் ட்ரேட் டெபிசிட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரென்த் அதுதான் கொடுத்துட்ருக்கு. ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ்ஸ் மூலமாக இன்னும் மேனுஃபேக்சரிங் செக்டாரில் எக்ஸ்போர்ட் புஷ்ஷை கிரியேட் பண்ணுறது, மேக்ரோ எக்கனாமிக் பஃபர்ஸ் லைக் ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறது, கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்டை வித்தின் த லிமிட்ஸ் மெயின்டைன் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸை ஃபாலோ பண்ணி நம்மளுடைய எக்ஸ்டர்னல் செக்டாரை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறோம்.
ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியாஸ் கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெமிட்டன்சஸில் இந்தியா தான் லார்ஜஸ்ட் ரெமிட்டன்ஸ் ரெசிபியன்ட் இன் த வேர்ல்டு அப்படின்னு பார்க்குறோம். மெர்ச்சன்டைஸ் டெபிசிட் இருக்குது, பட் அது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சர்வீசஸ் சர்ப்ளஸ் வந்து ஓரளவுக்கு 2/3 ஆஃப் மெர்ச்சன்டைஸ் டெபிசிட்டை பேலன்ஸ் பண்ணுது. நெட் கரண்ட் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா இன்விசிபிள்ஸ் தான் அதிகமாக இருக்குது, டெபிசிட்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுல அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்தியாஸ் கரண்ட் அக்கௌண்ட் ரிஃப்ளெக்ட்ஸ் எ ஸ்ட்ரக்சரல் பேட்டர்ன் வேர் பெர்சிஸ்டன்ட் மெர்ச்சன்டைஸ் ட்ரேட் டெபிசிட் இஸ் கன்சிஸ்டன்ட்லி ஆஃப்செட் பை ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸ் இன் இன்விசிபிள்ஸ், பர்டிகுலர்லி சர்வீசஸ் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் ரெமிட்டன்ஸ் இன்ஃப்ளோஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த கான்செப்சுவலான அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிஓபியை பொறுத்த வரைக்கும். ஸோ கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 26 உடைய ஹாஃப் இயர் ஃபர்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா 0.8% ஆஃப் ஜிடிபி. அதே ஹாஃப் இயர் 1 ஆஃப் ஃபினான்ஷியல் இயர் 25ல 1.3 இருந்திருக்கு. ஸோ குவார்டர் 2 ஆஃப் ஃபினான்ஷியல் இயர் 26ல 1.3%. அப்போ கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப் லெவலில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் இஸ் கன்சிடர்ட் மாடஸ்ட் அண்ட் சஸ்டைனபிள், ரிஃப்ளெக்ட்ஸ் இம்ப்ரூவ்ட் எக்ஸ்டர்னல் பேலன்ஸ். குளோபல் கம்பேரிசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் இஸ் லோயர் தென் பியர் எக்கனாமிஸ் இன்க்ளூடிங் நியூசிலாந்து, பிரேசில், ஆஸ்திரேலியா, யூகே, கனடா இந்த மாதிரியான கண்ட்ரிஸோட கம்பேர் பண்ணுறப்போ நம்மளுடைய கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் வெரி மினிமம் அண்ட் லோ லெவலில் தான் நம்ம வந்து கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்டை மெயின்டைன் பண்ணிட்டு வரோம். அந்த கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்ங்கிறது ஒன் ஆஃப் த மேக்ரோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ரெமிட்டன்சஸை பொறுத்த வரைக்கும் இந்தியா லார்ஜஸ்ட் ரெமிட்டன்ஸ் ரெசிபியன்ட். ஸோ ரெமிட்டன்சஸ் ஆஃபன் எக்ஸீட் கிராஸ் எஃப்டிஐ இன்ஃப்ளோஸ் ரெப்ரசென்டிங் அப்ராக்சிமேட்லி 3.5% ஆஃப் ஜிடிபி. ஸோ நம்ம கிட்டத்தட்ட $120 பில்லியன் வந்து அப்ராக்சிமேட்டாக இந்தியாவுக்கு ரெமிட்டன்சஸ் வருது. இது மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வர கிராஸ் எஃப்டிஐஸை விட ரெமிட்டன்சஸ் இன்ஃப்ளோஸ் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அது ஒரு குட் இண்டிகேட்டர். அதே மாதிரி கம்பேர்டு வித் எஃப்டிஐ பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ரெமிட்டன்சஸ் எப்படி இருக்கு. அதே மாதிரி சோர்சஸ் ஆஃப் ரெமிட்டன்ஸ் அப்படிங்கிறப்போ யூஎஸ் இஸ் த டாப் கான்ட்ரிபியூட்டர். நியர்லி 28% ஆஃப் இன்வர்ட் ரெமிட்டன்சஸ் அப்படிங்கிறது இட் கம்ஸ் ஃப்ரம் US, followed by UAE around 19%, then UK, then Singapore. So இந்த factual information and order எதெல்லாம் வந்து டாப் மோஸ்ட் டெஸ்டினேஷன்ஸ் ஆஃப் இந்தியா ஃபார் ரிசீவிங் இன்வர்ட் ரெமிட்டன்சஸ், இது நமக்கு ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல தேவைப்படக்கூடிய ஃபேக்ட். ஸோ இதையும் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. தென் எஃப்டிஐ பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ கிராஸ் எஃப்டிஐ அப்படிங்கிறது $81 பில்லியன் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணிங்கன்னா அது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எந்த செக்டாருக்கு அதிகமான எஃப்டிஐ வருதுன்னா சர்வீசஸ், இட் லீட்ஸ் லார்ஜஸ்ட் எஃப்டிஐ அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர். ஸோ ஈக்விட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $51 பில்லியன் அப்படிங்கிறோம். அதில் ரினியூவபிள் எனர்ஜி செக்டார், ஆட்டோமொபைல் இந்த மாதிரியான செக்டார்ஸில் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமாக வருது எஃப்டிஐ. அப்போ ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் எஃப்டிஐ அப்ராக்சிமேட்லி $65 பில்லியன். லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணுறப்போ ஸ்லைட்லி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எஃப்டிஐ அவுட்ஃப்ளோஸ் பார்த்தீங்கன்னா $22 பில்லியன். இந்த அவுட்ஃப்ளோஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு வர்றது தான் ஒரு கவலைக்குரிய விஷயமா பார்க்குறாங்க. நெட் எஃப்டிஐ இம்ப்ரூவ்மெண்ட் இட் சிக்னிஃபிகண்ட்லி இம்ப்ரூவ்ட் அரௌண்ட் $5.6 பில்லியன் கம்பேர்ட் டு $0.8 பில்லியன் இந்த ப்ரீவியஸ் இயர். ஸோ இப்போ இன்ஃப்ளோஸ் அண்ட் ரிப்பேட்ரியேஷன் ரெண்டு ட்ரெண்டுமே இருக்கு குளோபல் அன்சர்டைனிட்டிஸ்னால. ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஹைலி சைக்ளிக்கல் இன் நேச்சர். FPI flows exhibit significantly volatility based on market conditions and investor sentiment and rate sensitive இருக்கு. ஏன் FPI inflowsல நிறைய வல்னரபிலிட்டி இருக்கு, ஃபிளக்சுவேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவலில் சென்ட்ரல் பேங்க்ஸ் ஆஃபர் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஃபார் தேர் செக்யூரிட்டிஸ். ஸோ எப்போவுமே எஃபிஐ இன்ஃப்ளோஸ் இஸ் வெரி ரேட் சென்சிட்டிவ், எக்ஸ்ட்ரீம்லி சென்சிட்டிவ் டு குளோபல் இன்ட்ரெஸ்ட் ரேட் மூவ்மெண்ட்ஸ் அண்ட் மானிட்டரி பாலிசி சேஞ்சஸ். அண்ட் ஈக்விட்டி டாமினேட்ஸ் இன் ஃபேவரபிள் இயர்ஸ். மோஸ்ட்லி எஃபிஐ எதில் இருக்குது அப்படின்னா ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸில். அண்ட் சம்டைம்ஸ் டெப்ட் ஃப்ளோஸ், டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் எஃபிஐ வரதும் அதிகமாகுது. பட் எப்போ ஃபேவரபிள் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் நம்ம ஆஃபர் பண்ணுறப்போ. ஸோ இப்போ இந்த மாதிரியான ட்ரெண்ட் வந்து லாஸ்ட் இயர் தென்படுது. ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸை பொறுத்த வரைக்கும் அப்ராக்சிமேட்லி $700 பில்லியன் இந்தியாவுடைய டோட்டல் ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ். இது பார்த்தீங்கன்னா 11 மந்த்ஸுக்கான இம்போர்ட் கவர் நமக்கு தருது. அதே மாதிரி 94% வந்து டெப்ட் கவரேஜ், எக்ஸ்டர்னல் டெப்ட் டு ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 94% ஆஃப் எக்ஸ்டர்னல் டெப்ட் கேன் பி மேனேஜ்டு த்ரூ அவர் ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ். அப்போ அடிக்வசி அசஸ்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறப்போ இட் ப்ரொவைட்ஸ், ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் ப்ரொவைட்ஸ் ரோபஸ்ட் ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் எக்ஸ்டர்னல் ஷாக்ஸ். ஸோ இதில் கோல்டு ஹோல்டிங்ஸ் லாஸ்ட் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஃபாரின் கரன்சி அசெட் ஸ்லைட்லி டிக்ரீஸ் ஆயிருக்கு, எஸ்டிஆர் ஹோல்டிங்ஸ் ரிமைன்ட் ஸ்டேபிள் லாஸ்ட் இயர். ஸோ கோல்டுடைய ப்ரைஸ் அதிகமானதுனால ஆர்பிஐ ஹாஸ் பர்ச்சேஸ்டு
more gold and increased gold reserves in forex reserves. எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பொறுத்த வரைக்கும் ருப்பி வந்து லாஸ்ட் இயர் ஏப்ரல் 25 டு ஜனவரி 26ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 5.4% அளவுக்கு டெப்ரிஷியேட் ஆயிருக்கு. அதுக்கு மேஜர் ரீசன் எஃபிஐ அவுட்ஃப்ளோஸ், அதே மாதிரி டேரிஃப் அண்ட் யூஎஸ் உடைய டேரிஃப் பாலிசிஸ். அப்புறம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கார்பரேட் ஹெட்ஜிங் ஆக்டிவிட்டீஸில் உங்களுக்கு ருப்பி ஃபர்தர் ஃபாலோ ஆகும் அப்படிங்கிறதுல இன்னும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதிகமான பேர் வந்து நம்புறாங்க டாலர் ஸ்ட்ராங் ஆகும், இன்டர்நேஷ்னல் என்விரான்மெண்ட் அதுக்கு ஃபேவரபுளாக இருக்குது அப்படின்னு. ஸோ டெஸ்பைட் டெப்ரிசியேஷன் எக்கனாமிக் ஃபண்டமெண்டல்ஸ் ரிமைன் ஸ்டேபிள் வித் ஸ்ட்ராங் ரிசர்வ்ஸ் அண்ட் சஸ்டைனபிள் கரண்ட் அக்கௌண்ட் பொசிஷன் ப்ரொவைடிங் சப்போர்ட். ருப்பி டெப்ரிஷியேட் ஆனால் கூட நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஃபாரெக்ஸ் ரிசர்வ் சஃபிஷியன்ட் கவர் இருக்குது, அதுக்கப்புறம் கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, வித்தின் த லிமிட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நமக்கு சேஃப்கார்ட் பண்ணுற பேராமீட்டர்ஸாக இருக்குது அப்படின்னு சர்வேல டிஸ்கஸ் பண்ணுறாங்க. தென் ட்ரேட் வர்சஸ் ஃபினான்ஷியல் சேனல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்ட்ராங் ருப்பி லீட்ஸ் டு வர்ஸ் ட்ரேட் பேலன்ஸ். அப்போ ருப்பி டெப்ரிஷியேட் ஆகுறதுல இருக்கிற பெனிஃபிட்ஸ் என்னன்னா, ருப்பி டெப்ரிஷியேட் ஆகுது அப்படின்னா இட் வில் பிரிங் மோர் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், மோர் இன்வர்ட் ரெமிட்டன்சஸ் எல்லாம் இருக்கா. ஸோ அப்ரிசியேஷன் அட்ராக்ட்ஸ் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் இன்ஃப்ளோ இனிஷியலி, பட் லேக்டு எஃபெக்ட் பிகம்ஸ் நெகட்டிவ் ஓவர் டைம். ஸோ எக்ஸ்போர்ட் காம்படிட்டிவ்னஸ் மேட்டர்ஸ் சிக்னிஃபிகன்ட்லி ஃபார் இந்தியாஸ் எக்ஸ்டர்னல் பேலன்ஸ் அண்ட் எக்கனாமிக் growth trajectory. இப்போ ருப்பி டெப்ரிஷியேட் ஆகிறதுனால வர்ற டிஸ்அட்வான்டேஜஸை நம்ம ஓவர் கம் பண்ணணும்னா நம்ம எக்ஸ்போர்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணணும். எஸ்பெஷலி மேனுஃபேக்சரிங் பேஸ்டான எக்ஸ்போர்ட்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுல அந்த ரிஸ்க்கை நம்ம ஆஃப்செட் பண்ணணும். சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பேலன்ஸ் அப்படிங்கிறது டொமஸ்டிக் ரிசோர்ஸ் மொபிலைசேஷன் கெப்பாசிட்டியை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும். கரண்ட் அக்கௌண்ட் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் சஸ்டைனபிள் எக்ஸ்டர்னல் பேலன்ஸ் இருக்கு. எக்ஸ்போர்ட் காம்படிட்டிவ்னஸை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஸ்டேபிள் எஃப்டிஐ இன்ஃப்ளோஸ் வந்து நம்ம என்ஷூர் பண்ணணும். சஸ்டைன்டு கரன்சி ஸ்ட்ரென்த் இஸ் லிங்க்டு டு ஹை டொமஸ்டிக் சேவிங்ஸ் ரேட் அண்ட் பெர்சிஸ்டன்ட் கரண்ட் அக்கௌண்ட் சர்ப்ளஸ் ரிஃப்ளெக்டிங் ஃபண்டமெண்டல் எக்கனாமிக் ஹெல்த் ரேதர் தென் ஷார்ட் டேர்ம் மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ். இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னம்னா ருப்பி ஃபிளக்சுவேஷன்ஸ்னால நமக்கு வர நெகட்டிவ்ஸை நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அதான் சர்வே கொடுக்குற அட்வைஸ். அப்போ கீ இன்சைட், இப்போ சர்வீசஸ் நமக்கு பாசிட்டிவ் கான்ட்ரிபியூஷன் தருதுன்னு பார்த்தோம், அதை நம்ம விட்டுறக்கூடாது. அந்த சர்வீஸ் எக்ஸ்போர்ட்ஸில் நமக்கு இருக்கிற ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்ஸை அப்படியே மெயின்டைன் பண்ணணும். பட் மேனுஃபேக்சரிங்கை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண வேண்டியது இட் இஸ் வெரி இம்பரேட்டிவ் அப்படின்னு சர்வே நமக்கு சஜஸ்ட் பண்ணுறாங்க. ப்ராட் பேஸ்டு மேனுஃபேக்சரிங் எக்ஸ்போர்ட், அதோடைய ஸ்கேல் அண்ட் மார்க்கெட் லிங்கேஜஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, கவுண்டர் சைக்கிளிக்கல் ரெசிலியன்ஸை மேனுஃபேக்சரிங் செக்டாரில் ஸ்ட்ரென்தன் பண்ணுறது. வைல் ப்ராக்ரஸ் ஹேஸ் பீன் மேட், பிரைவேட் R&D ஸ்டில் நீட்ஸ் ஸ்ட்ரென்தனிங் டு சப்போர்ட் சஸ்டைன்டு மேனுஃபேக்சரிங் காம்படிட்டிவ்னஸ் அண்ட் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ். அப்போ மேனுஃபேக்சரிங் செக்டாரை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டோம் அப்படின்னா எக்ஸ்போர்ட்ஸ் இன் டேஞ்சிபிள்ஸ் மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ சர்வீஸ் எக்ஸ்போர்ட்ஸில் நமக்கு ஆல்ரெடி இருக்கிற அட்வான்டேஜை இன்னும் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது மூலமாக அச்சீவ் பண்ணிக்கலாம். அப்போ டெப்ரிசியேஷனால் வர இம்பாக்ட்ஸை நம்ம ஆஃப்செட் பண்ணிக்கலாம். தென் அடுத்த ஒரு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியன்ஸ் எல்லாம் அதிகமான அசெட்ஸை அப்ராடில் ஹோல்ட் பண்ணுறாங்களா, இல்லை ஃபாரினர்ஸ் எல்லாம் அதிகமான அசெட்ஸை இந்தியாவில் ஹோல்ட் பண்ணுறாங்களா, அதுதான் இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய ரேங்க் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 11th. ஸோ இது பார்த்தீங்கன்னா நெட் ஐஐபி வெர்சஸ் ஜிடிபி அப்படிங்கிறது இட் ஹஸ் அதோடைய இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 years ago -14% இருந்தது, இப்போ 8.7% அப்படின்னு இருக்கு. ஸோ இதில் என்ன நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம்னா அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் ரேஷியோ ஹஸ் இம்ப்ரூவ்ட் ஃப்ரம் 74% to 77%. இட் இண்டிகேட்ஸ் ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் எக்ஸ்டர்னல் பொசிஷன் and better balance between what India owns abroad versus what it owes. இப்போ இந்தியன்ஸ் அதிகமாக அப்ராடில் இன்வெஸ்ட் பண்ணுறது வெர்சஸ் அப்ராடில் இருக்கிற பர்சன்ஸ் ஃபாரினர்ஸ் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறது, அதுக்கான ரேஷியோவில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னம்னா இந்தியா வந்து 11th குளோபல் ரேங்கிங், லார்ஜஸ்ட் டெட்டார் குளோபலி. ஸோ ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் இந்தியா அப்படிங்கிறது ஹையர் லெவலில் இருக்குது. ஸோ அப்போ அந்த ஐஐபியில் நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இதை வந்து இண்டிகேட் பண்ணுற ஒரு விஷயமா இருக்குது. தென் எக்ஸ்டர்னல் டெப்ட் அப்படிங்கிறதுல இந்தியாவுடைய பொசிஷன் அப்படின்னு பார்க்குறப்போ ஓவராலாக $750 billion டோட்டல் எக்ஸ்டர்னல் டெப்ட் அப்படிங்கிறது. இது பார்த்தீங்கன்னா 18 to 20% ஆஃப் ஜிடிபி. ஸோ கவர்மெண்ட் ஷேர் அப்படிங்கிறது எக்ஸ்டர்னல் டெப்டில் ஒரு 5% என்ன இருக்குது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு.
மொத்தமாக குளோபல் ஷேர் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா குளோபல் எக்ஸ்டர்னல் டெட்டில் இந்தியாஸ் எக்ஸ்டர்னல் டெப்ட்டுங்கிறது நாட் ஈவன் 1%. ஸோ இந்தியா ரிமைன்ஸ் மாடஸ்ட்லி லிவரேஜ்டு வித் ஸ்டேபிள் எக்ஸ்டர்னல் டெட் ப்ரொஃபைல் ப்ரொவைடிங் சிக்னிஃபிகண்ட் ரூம் ஃபார் ஃபியூச்சர் பாரோயிங் இஃப் நீடட் வைல் மெயின்டைனிங் வித் ஃபிஸ்கல் ப்ரூடன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸ்டர்னல் டெப்ட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய பேர்டன் எதுவும் இல்லை. அதே தான் நம்ம முன்னாடியே பார்த்தோம். இப்போ $700 பில்லியன் நம்ம கிட்ட ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் இருக்கிறப்போ $746 பில்லியன் அளவுக்கு எக்ஸ்டர்னல் டெட் இருக்கிறதுனால ஒரு பெரிய இஷ்யூ இல்லை, சேஃபான கவரேஜை ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் தருது அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி எக்ஸ்டர்னல் டெட்ல கவர்மெண்ட்டுடைய ஷேர் இஸ் வெரி மினிமம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் இந்த ஜியோ பொலிட்டிக்கல் ஃப்ராக்மெண்டேஷன், இன்க்ரீஸ்டு டென்ஷன்ஸ் அண்ட் பிளாக் ஃபார்மேஷன், ரீஷேப்பிங் குளோபல் ட்ரேட், ஸ்லோயர் ட்ரேட் growth, it reduces phase of global trade expansion, higher global rates, elevated interest rates constraining capital availability, tougher capital competition, intensifying competition around global investments inflows. ஸோ இந்த ட்ரெண்ட் எல்லாம் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படிங்கிற பேராமீட்டர்ஸில் நமக்கு தெரியுது. ஸோ இதில் சில ஃபேக்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம், அது ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இம்பார்ட்டன்ட். அண்ட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரென்த்ஸ் அப்படிங்கிறது ஸ்ட்ராங் சர்வீசஸ் எக்ஸ்போர்ட்ஸ், ரெக்கார்டு நான் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்ஸ், டைவர்சிஃபைடு எக்ஸ்போர்ட் பேஸ் அப்படிங்கிறது நமக்கு சிம்டமாக தெரியுது, பாசிட்டிவ் சிம்டமாக. ஹெல்த்தி லெவல் ஆஃப் ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ், மாடரேட் எக்ஸ்டர்னல் டெட், ரிசீலியன்ட் எஃப்டிஐ இன்ஃப்ளோஸ். ஸோ இதெல்லாம் தான் நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தாக இந்த எக்ஸ்டர்னல் செக்டார் அப்படிங்கிறதுல நம்ம இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்குற விஷயமா இருக்கு. ஸோ இதில் நம்ம சில ஃபேக்ட்ஸை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல கொஞ்சம் ரீகால் பண்ணுற அளவுக்கு நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.